எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி டே 17ஓட ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிஃபோராக நம்மளுடைய சேனலில் 50 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பார்க்காம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த டே 16 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் பிளான் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். குப்தர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸு. ஸோ மேக்ஸில் வாட்டர் இமேஜ் அண்ட் மிரர் இமேஜ் அப்படிங்கிற ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் நான் ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமுக்கு 2024 ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கொடுத்த கொஷின்ஸும் ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்த கொஷின்ஸும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கே இதுக்கப்புறம் நான் டச் பண்ண மாட்டேன். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் நான் பார்த்தா போதுங்கிற அளவுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா TAF IAS அகாடமியில் 6 o'clock ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை நான் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம்ல ஒரு டாபிக் எடுத்திருந்தேன். 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக 8, 9 அப்படிங்கிற 7 முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி என்னுடைய ஸ்டடி சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.